இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, அழிக்க அல்ல புதிதாய் எரிய செய்ய என்ற ஒரு முழுமுதல் எண்ணத்தை இன்றைய வார்த்தை வழியாக நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். இறைவனின் அன்பும் பாசமும் பாதுகாப்பும் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அதை உணராமல் மனம் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் வாழும் மக்களுக்கு இயேசு கூறும் வார்த்தைகள் தீயை மூட்டவே வந்தேன். ஆக விண்ணக தந்தையின் இரக்கத்தை எடுத்துரைத்து அவர்கள் தந்தையிடம் நம்பிக்கை கொள்ளவே இறைமகன் இயேசு இன்று அழைப்பதாக, நான் யாரையும் அழிக்க அல்ல புதிதாய் எரிய செய்ய, புது மாற்றத்தை உங்களில் விளைவிக்கவே நான் வந்திருக்கிறேன் என்ற மேன்மையை வார்த்தையில் எடுத்து சொல்ல விளைகிறார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் எதுவும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்று கண்ணதாசனின் வரிகளை நாம் வாசித்ததுண்டு. இன்னும் ஆழமான ஒரு சில வரிகள் சொல்லுகிறது. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவர், யாரோ இருப்பர், வருவதும் போவதும் தெரியாது, ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் எதுவும் இல்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை என்பார். ஆக இறைவன் என்ற ஒருவர் மட்டும், அவரது சிந்தனைகள் மட்டும், சித்தாந்தங்கள் மட்டும், அவரது கட்டளைகள் மட்டும், அவரது வழிமுறைகள் மட்டும் நம் இதயத்தில் குடியிருந்தால் அங்கு துன்பத்திற்கு இடமில்லை. ஆனால் அந்த ஒன்றையும் வைத்துக்கொண்டு உலகத்தின் தவறான வழிமுறைகளுக்கும் நியமங்களுக்கும் சமரச போக்குகளுக்கும் இடம் கொடுத்தால் அமைதி என்றும் இருக்காது என்ற ஆழமான கருத்தை இந்த வரிகள் நமக்கு புலப்படுத்துகிறது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்றைய நற்செய்தி வழியாக சொல்ல விளைவது இதுதான். உலகம் மேற்போக்காக மாயையாக கொடுக்கும் அமைதியை போல நான் அமைதியை ஏற்படுத்த வரவில்லை, அது நன்மையும் தீமையும் கைகோர்த்துக் கொள்வதால், சமரசம் செய்வதால் விளைவு அமைதி. அது விரைவாக அழிந்துவிடும். அப்படிப்பட்ட பொய்யான அமைதியை சிதைப்பதே எனது பணி என்பதை மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள் என்ற இயேசுவின் கேள்விகளை உணர்த்துகிறது. இயேசுவின் இந்த வேட்கையின் ஆவேசத்தின் உட்பொருளை உணர்வது மிகவும் அவசியம் என்பார்ந்தவர்கள். ஆகவே நம் நன்மைக்கு ஆதரவாக இருப்போருக்கும் தீமைக்கு ஆதரவாக இருப்போருக்கும் இடையில் பிளவு பிரிவு ஏற்படுத்துவதே இயேசுவின் தீமூட்டும். அந்த தீமூட்ட பணி அதுதான். பற்றி எரியும் பணி என்பதை புரிந்து கொள்ள இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது. இந்த பிளவும் பிரிவும் இல்லாதரின் மத்தியிலே நடப்பது ஆச்சரியமில்லை. ஏனெனில் கடவுளின் வழிமுறைகளுக்கும் சாத்தானின் வழிமுறைகளுக்கும் சாதகமானவர்கள் ஒரே வீட்டில் வசிக்கும் சாத்தியம் இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்து முடிக்க இருவேறு ஆலோசனைகள் எழுப்புவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அந்த இருவேறு ஆலோசனைகள் நன்மை தீமை என்ற இருவேறு பூசலை கொண்ட எதிரெதிர் துருவங்களாக அமைந்தால் இரண்டையும் கைகோர்க்க செய்யும் அணுகுமுறை இயேசுவின் எண்ணத்திற்கு புறம்பானது. மறந்து விடாதீர்கள். அப்படி இரு வழிமுறைகளை குடியிருக்க செய்யும் இதயங்கள் கொண்ட இல்லங்களாக நம் இல்லங்கள் இல்லாமல் இருக்க கருத்தாயிருந்து இயேசு கொடுக்கும் உண்மையான நிலையை அமைதிக்கு ஆசைப்படவே வார்த்தை அழைக்கிறது. அழிக்க அல்ல புதிதாய் எரிய செய்ய. தீ பொதுவாக எல்லாத்தையும் அழிக்கும் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அழிவில் ஒரு புது மகத்துவம் தென்படுகிறது. அதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொள்ளாத வரையிலும் நம்மில் பல விதமான பிரிவினைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஆகவே விண்ணக தந்தையின் இரக்கத்தை எடுத்துரைக்க வார்த்தை அழைக்கிறது. பாவத்தை களைந்து தூய்மையை அணிந்து கொள்ள அழைக்கிறது. எனவே கிறிஸ்துவின் அன்பு நம் ஒவ்வொருவரையும் நம் வாழ்வையும் ஆட்கொள்ள வேண்டும் என்றால் நம்மில் புது மாற்றம் வேண்டும். உணர்ந்து செயல்படுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் புதுப்பிறப்பு அடைந்து
வாழ்வின் மேன்மைகளை உணர்ந்து உமது வழிமுறைகளும் உமது அன்பின் சித்தாந்தங்களை ஏற்று வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.